பிரதமர் நரேந்திர மோடி பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணையாக நாடு முழுவதும் சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி உதவித்தொகையை விடுவித்துள்ளார். இந்த நிகழ்வு இன்று தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நடந்த தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டில் நடைபெற்றது. திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு 6,000 உதவித்தொகை 3 தவணைகளாக 2,000 வீதம் நேரடியாக வங்கிக் கணக்குகளுக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு உதவுகிறது. தமிழ்நாட்டில் இந்த தவணையின் பயனாளிகளாக 44,837 விவசாயிகள் உள்ளனர். அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 2,000 ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. PM கிசான் திட்டம் 2019 தொடங்கியதிலிருந்து இதுவரை 20 தவணைகளில் 3.91 லட்சம் கோடிக்கு மேல் 11 கோடி விவசாயிகளுக்கு உதவி அளித்துள்ளது. கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விவசாயிகளின் உழைப்புக்கு நன்றி தெரிவித்தார். திட்டத்தின் மூலம் சிறு விவசாயிகள், விவசாய குடும்பங்கள் நிதி ஆதரவை பெறுகின்றன. இந்த உதவித்தொகை பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்களுக்கு SMS மூலம் உறுதிப்படுத்தப்படும். ஆனால் eKYC, ஆதார் இணைப்பு அல்லது நில சரிபார்ப்பு முழுமையடையாத விவசாயிகளின் தவணைகளை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம். அவர்கள் உடனடியாக pmkisan.government அவர்கள் உடனடியாக PM கிசான் இணையதளம் அல்லது மொபைல் ஆப் அல்லது அருகில் உள்ள காமன் சர்வீஸ் சென்டர்களுக்கு சென்று ஆதார் சீட் செய்யப்பட்ட வங்கி கணக்குக்கு DBT செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த செயல்முறைகள் முடியாதவர்கள் தங்கள் நிலையை சரிபார்த்து உரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். இந்த தவணை விவசாயிகளுக்கு சிறப்பு நாளாக அமைந்துள்ளது. ஏனெனில் இது ஆண்டின் கடைசி தவணை. பிரதமர் மோடி விவசாயிகளின் உழைப்பை நாட்டின் உணவு பாதுகாப்பின் அடிப்படை என வலியுறுத்தினார். திட்டம் மூலம் விவசாயிகள் விதைகள், உரங்கள், பயிரிடுதல் போன்ற செலவுகளை சமாளிக்க உதவுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.